இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 52nd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நாங்க போய் விசார்ட் கிங்கை பார்த்துட்டு வரோம். அது வரைக்கும் நீ ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்து சொல்லியிருப்பாங்க. ஆகையால் ஃபின்ராலும் ஏதாவது பொண்ணு டேட்டுக்காக கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருப்பானா. அப்போ கேப்டன் யாமி, சார்மி, ஆஸ்தன்னு சொல்லி இவங்க 3 பேர் வந்து முறைச்சு பார்த்துட்டு கமான் உன்னோட பவரை யூஸ் பண்றேன்னு கேட்க, ஐயோ என்னையா அப்போதான் லீவுன்னு சொல்லி என்ன அமுச்சு விட்டீங்க, பின்னையா திருப்பி வரேன்னு கேட்டா பொத்திட்டு சொல்ற வேலையை மட்டும் பண்றா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல அந்த 8 ஷைனிங் ஜெனரல்ஸ் ஒருத்தனான பிராக்ஸ்ங்கிறவன் நம்ம யூனோ பையனை எடுத்து நிற்கும் போது ஆல்ரெடி யூனோ அவனால என்ன பண்ண முடியுங்கிறத காமிச்சிருப்பான். ஆகையால் அங்க லகஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு அவனும் ஒரு ஜெனரல் தான், நம்ம யூனோவை காலி பண்ணிடலான்னு அவனோட லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்றான ஒரு ஆரோ மாதிரி. ஆனா நம்ம யூனோக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஈஸியாவே அவனோட வின் ஸ்பிரிட்டோட பவரை வச்சு அந்த ஏரோ எல்லாமே திருப்பி அவங்களே போய் அட்டாக் பண்ணிடுற மாதிரி பண்ணிடுறான். இருந்தாலும் பெரிய டேமேஜ் அவங்களுக்கு ஏற்படல. ஸோ அவனை கண்டிப்பா நான் தான் போட்டு தரணும்னு அந்த பிராக்ஸ் ஒரு பக்கம் சொல்ல, இல்ல நான் தான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க யாரு யூனோவை எதிர்க்கிறதுன்னு. பரவாயில்லையே, இந்த யூனோ பையன் அன்னைக்கு பார்த்தத இன்னைக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா பயங்கர வேகமா வளர்ந்துருக்கான் போலயே அப்படின்னு லோட்டஸ்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுமே அந்த டைமண்ட் கிங்டம்ல இருந்து வந்திருப்பான்ல, அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். முதல்ல ஆஸ்தா, நம்ம வால்டியா, சில்வான்ட்டு இவங்க 3 பேரும் ஒரு டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு போயிருந்திருப்பாங்கல்ல, அப்போ கூட உதவிக்காக யூனோலாம் வந்திருப்பான்ல. ஸோ அன்னைக்கு அந்த இடத்துல லோட்டஸ் இருந்திருப்பான். இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க இருந்து. அதனால அவனுக்கு நம்ம யூனோ யாருங்கிறத ஞாபகம் இருக்குதா. அங்க மத்த கோல்டன் டானை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. மிமோசாவும் அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்க அடிப்பட்ட சில மேஜிக் நைட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நிறைய அந்த ஊரை பாதுகாக்கிறதுக்காக இருந்த மேஜிக் நைட்ஸ் எல்லாம் இறந்து போயிருந்திருக்காங்க போல. அப்போ இன்னொரு ஜெனரல் இந்த மியூக்கஸ் ஏதோ இந்த ஜெல்லி மாதிரி எல்லாம் வச்சு இருக்கிற எல்லாரும் மேலேயே அப்பி விட்டு அவங்களோட பவர்ஸ் அவங்களோட மொபிலிட்டி எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க யாராலே என்ன தொடவே முடியாதுறான அவன் பயங்கர திமிரோட இருக்கும்போது அப்ப நம்ம ஃபின்ராலோட தம்பி இருக்கிறான்ல, அவன் உள்ள வந்துட்டு அசால்ட்டா அந்த ஜெனரலை ஒரே அடியில் அடிச்சு போட்டுறான். ஏன்னா வந்து ஸ்பெஷல் மேஜிக் வச்சிருந்திருக்கானே, அவனால ஊடுருவியே அட்டாக் பண்ண முடியும். அப்போ கேப்டன் வில்லியம் அங்க தன்னந்தனியா நின்னுகிட்டு இருக்க அதை லோட்டஸ் கவனிக்கிறான். ஓ, அவன் தான் அவங்களோட கேப்டன் மாதிரி தெரியுது. இருந்தாலும் பில்டிங் மேல நின்னுகிட்டு எதுக்கு சும்மா பேட்மேன் போஸ் கொடுத்துட்டு இருக்கிறான், வேற ஏதாவது பண்றானா? ஆனா ஏதோ பண்ற மாதிரியும் தெரியல. ஆனா அவனோட கிரிமாயரை ஓபன் பண்ணி வச்சுட்டு அவனை சுத்தி ஏதோ மரத்தோட வேர்கள் மாதிரி படர ஆரம்பிக்குது. ஒருவேளை ஒரு பெரிய மரத்துக்கு இது உருவாக்க போறானா? அப்படி பண்றாளா இருந்தா ஓகே தான். இருந்தாலும் சந்தேகமா இருக்கேனே. சும்மா அந்த வேர்களை அவன் தொட்டு பார்க்க அவனோட மேஜிக் அந்த வேர்கள் பயங்கர வேகமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் அவனும் ரியலைஸ் பண்றான், ஆஹா இருக்கிற எல்லாரோட மேஜிக் அவன் அப்சர்வ் பண்றான்னு. ஏதோ வாக்கி டாக்கி மாதிரி வச்சிருப்பான் போல. இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். எப்ப இருந்துன்னு தெரியல. ஆனா இந்த வில்லியம்ங்கிறவன் அவங்களோட கேப்டன் ஏகப்பட்ட மேஜிக் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறான். கண்டிப்பா ஒரு பெரிய அட்டாக்கா லான்ச் பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வில்லியமும் அங்க மேஜிக் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அட்டாக் பண்றதுக்காக தயாராகிறான். அங்க வேர்கள்லாம் சின்ன சின்னதா இருந்திருக்கும்ல, அது எல்லாமே பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்த இருக்கிற எல்லாரையுமே அந்த மரங்கிறது கம்ப்ளீட்டா பிடிச்சு விழுங்க ஆரம்பிக்குது. அது பயங்கர பெருசா அந்த ஊருக்கு மத்தியில வளர ஆரம்பிக்குது. அந்த ஊர் முழுக்க ஒரு பெரிய மரம் மாதிரி அதை அவன் உருவாக்கி வச்சிருந்திருப்பானா. எப்படியோ கேப்டன் யாமி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அங்க ஆஸ்தாக்குல அதிர்ச்சி, என்னடா இப்பதான் இங்க ஏதோ கிராமம் இருந்த மாதிரி தெரிஞ்சது, என்ன பெரிய மரம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கேன். ஓகே, இந்த வேலை அந்த குட்டி பையன் வில்லியம் பார்த்ததா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முக்கிய புள்ளிகள்லாம் இன்னும் உள்ள சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுது. நீங்க போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க சரியானு நம்ம கேப்டன் யாமி அந்த மரத்து மேல தாவி ஓட ஆரம்பிச்சிடுறாரா. ஐயோ என்ன எங்களை தனியா விட்டுட்டு போறங்கிற மாதிரி ஆஸ்தா புலம்பிக்கிட்டு இருக்கு. ஆஹா இவ்வளவு பெரிய மரமா இருக்கே, இதுல இருந்து ஏதாவது பழங்கிது கிடைச்சா அது எவ்வளவு பெருசா இருக்குங்கிற மாதிரி நம்ம சார்மி மறுபடியும் வந்த வேலையை விட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு ஜொல்லொலிக்கிட்டு இருப்பாளாம். அண்ட் நம்ம ஃபின்ராலுக்கு எல்லாம் பத ஆரம்பிச்சிடும். ஏன்னா கேப்டன் யாமி தனியா விட்டுட்டு போயிட்டாரு. ஆஸ்தாக்கு வேற அடிபட்டு இருந்ததுக்கு இந்த சார்மி இவ்வளவு நம்பி எல்லாம் என் உயிரை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லைங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பான். அவ்வளவு பெரிய ஒரு மரத்தை உருவாக்குறதுக்காக அங்க பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய மேஜிக்கை நம்ம வில்லியம்ங்கிறவன் அப்சர்வ் பண்ணி எடுத்து வந்திருப்பான். கூடவே ஏகப்பட்ட பேர் அவன் பூச்சி வச்சுட்டு நிறைய அல்லக்கைங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிருச்சு. அதுவே அந்த பிராக் அண்ட் லகஸ்னு சொல்லி 2 பேர் இருந்தானுங்களே, அவனுக்கு நம்ம யூனோ கூட தான் சண்டை போடுறதுக்காக இருக்க. நம்ம கேப்டன் யாமி சொல்லிட்டு போன மாதிரியே ஆஸ்தாவும் சார்மியும் உள்ள இறங்கி இருக்கிற எல்லா மக்களையும் சேஃபா வேற இடத்துக்கு நம்ம ஃபின்ராலோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபின்ராலோ திருப்பி இந்த ஊர்லயாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அட்டெம்ப்ட்லாம் பண்ணி பாக்குறான். ஆனா எந்த பொண்ணும் மதிக்க கூட மாட்டேங்குது. இப்படி இருக்கு. அங்க வானத்துல யாரோ சண்டை போடுற மாதிரி தெரியுமா. அவங்களால அது யாருன்னு கிளியரா பார்க்கவே முடியல, அவ்வளவு வேகமா சண்டை போடுறாங்க. அப்படி இருக்க ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல தான் அது நம்ம யூனோன்னு தெரியுது. நம்ம யூனோ பையனா அந்த லகஸ் அப்படிங்கிறவன் தான் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க. கமான் கீழ் நின்னுக்கிட்டு சார்மி ஆஸ்தாலாம் எப்படியாவது ஜெயிச்சிடறான்னு யூனோக்கு சேர் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த லகஸ் நம்ம யூனோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தனா இருக்கிறாங்கிறத அக்னாலேஜ் பண்றான். ஆனா இவ்வளவு சின்ன வயசுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படிங்கிறங்காட்டி உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுடான்னு சொல்லி அடிக்க வரும்போது யூனோ
வச்சு ஒரே சிங்கிள் ப்ளோல நீ இன்னும் என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இல்லடான்னு அவனை கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணி விட்டாரான். எதிர்பார்த்தது தான், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியான ஒரு கத்துற குரல் கேக்குதுன்னு வந்து பார்த்து அது நீதானா, சரி என்ன கையில மவு கட்டு வாங்கின மாதிரி தெரியுது, பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கியோன்னு கேட்கும்போது ஆஸ்தாவும் ஆமா அதே மாதிரி நீயும் டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா இருந்திருப்ப நான் நினைக்கிறேன், பாப்போம் யாரை தோக்கடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஓப்பனாவே அந்த இடத்துல மறுபடியும் அவங்க ரைவல்ல வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்த ஃபின்ராலுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா ஃபின்ராலுக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம ஆஸ்தா சேர்ந்த அதே டைம்ல தான் இந்த யூனோ பையனுமே வந்து இதுல சேர்ந்துருக்கான் இந்த மேஜிக் நைட்ஸ்ல. ஆனா ரொம்ப வேகமாவே இந்த கோல்டன் டான்ல ஒன் ஆஃப் த எலைட் மேஜிக் நைட்டா இந்த யூனோங்கிற பையன் ப்ரொமோட் ஆகி வந்திருக்கான். ஸோ அப்படி பயங்கர திறமசாலியா இருக்கிற ஒரு பையன் மேஜிக்கே இல்லாத பிளாக் புல்ஸ்ல இருக்கிற ஒருத்தனை தன்னோட ரைவலா கன்சிடர் பண்றானா, ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே யோசிச்சுட்டு அவனையும் அவனோட தம்பியும் அப்படியே நினைச்சு பாக்குறான். அட ஆமா அவன் வேற ஒருத்தர் இருக்கிறான்லன்னு. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸும் மிமோசாவும் வராங்க. நம்ம ஹீரோ பையனுக்கு அடிப்பட்டதை பார்த்தோன்னே கிளாஸ் எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு, இருந்தாலும் அதை காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரா. மிமோசா நான் வேணா ஹீல் பண்ணி விட்டுட்டான்னு கேட்கும்போது இல்ல ஊர் மக்கள் அடிபட்டு இருக்காங்க, அவங்கள போய் பாரு, இது கூடிய சீக்கிரம் சரியாயிரும்னு கிளாஸும் மிமோசாவும் அங்க இருந்து போயிருவாங்களா. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணும்ட்டு அதுவே அந்த பிராக்னு ஒருத்தர் இருந்தான்ல, யூனோ கூட சண்டை போட முடியல, ஆகையால் நேரா வில்லியம் கூட சண்டை போலான்னு போனா வில்லியம் தெளிவா சொல்லுவான், உன்னால இவ்வளவு மேஜிக்கை யூஸ் பண்ற அளவுக்கு பவர் இருக்குங்கிற பட்சத்துல டைமை வேஸ்ட் பண்ணாம உன்னோட உயிரோட இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு பவ்யமா இங்கிருந்து கிளம்புறதான் ராசா உனக்கு நல்லதுன்னு சொன்னா அவன் கேக்குற மாதிரியே இல்ல. நேரா வில்லியம் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அவனை போட்டு தரலான்னு பார்த்தா டக்குன்னு வில்லியம் அவனை சுத்தியே ஒரு மரத்தை அவனை உருவாக்குறான். எதிரிகளான நீங்க உங்களோட பவர்ஸை எனக்கு கொடுத்து அது மூலமா நான் எங்க கிங்டம்ல மரத்தை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்குல்லன்னு சொல்லும் போது பின்னாடில இருந்து அந்த லோட்டஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண கரெக்டா கேப்டன் யாமி உள்ள வந்து காப்பாத்துறாப்புல. கையில வர லோட்டஸ்க்கு அடிபட்டு இருந்திருக்கு, பிளஸ் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம யாமிட்ட அந்த லோட்டஸ் அடி வாங்கி இருந்திருக்கான் வேற. ஆகையால் திருப்பி உன எதிர்க்கணுமா சே அப்படிங்கிற மாதிரி காண்டாக யாமியும் லோட்டஸ் கிட்ட கேட்பான், சண்டை போடுறியா இல்ல அப்படியே கிளம்புறியான்னு கேட்டுட்டு இருந்தா, ஹே உனக்கு நான் ஞாபகம் இல்லையாடான்னு சொல்லிட்டு நம்ம லோட்டஸ் அவனோட செஸ்ட்டை காட்டுவானா அந்த அடிப்பட்ட இடத்த. சொக்காவை போடுற அவன் நெஞ்சு முடிய பாக்குறதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடான்னு நம்ம யாமி திட்டிட்டு இருக்கும் போது எப்படியும் யாமியும் வில்லியமையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கலாம் முடியாதுன்னு அந்த லோட்டஸுக்கு நல்லாவே தெரியும். ஆகையால் காலங்காலமா பண்ற இந்த ஸ்பெஷல் மூவா மறுபடியும் இங்க புல் ஆஃப் பண்ண வேண்டியதான்னு ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று வர வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கேப்டன் யாமியும் வில்லியம் கிட்ட ஓகே மரம் பயங்கர உயரத்துல இருக்கு, நாம சில விஷயங்கள் பேசலாமான்னு ஆரம்பிக்க, இவ்வளவு பெரிய மரத்தை நீ கிரியேட் பண்ணிருக்கங்கிறத பாக்குறதுக்கே பயங்கர ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எனிமியோட மேஜிக்கை அப்சர்வ் பண்ணி தான் உருவாக்கி இருந்திருக்கேன், இது ஒரு விஷயமே இல்லை, இருந்தாலும் இப்படி சுத்தி வளைக்காம டைரக்டா கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லக்குள்ள யாமையும் ஓ அப்படியே எனக்கு மேல லைட்டா சந்தேகமா இருக்குது, அதனால உன்னோட மாஸ்க் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடான்னு சொல்லும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.